மக்களே வணக்கங்க, குட் மார்னிங். வெள்ளை டிசம்பர் பூ. இது வந்துட்டு பூக்கிற வீடியோ வந்துட்டு போன வாரத்தில் நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ பூக்கள் வந்து பூத்து முடிஞ்சதுக்கப்புறமா உள்ளே வந்து விதைகள் ஃபார்ம் ஆகும். இந்த டிசம்பர் பூவை பொறுத்தளவில் நீங்கள் விதைகள் மூலியமாகவும் உற்பத்தி பண்ணிக்கலாம். இந்த கட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த சின்ன துண்டை நீங்கள் கட் பண்ணி வச்சிங்கனாலுமே அது வந்து வேர் பிடிச்சி வளரும். உங்களுக்கு சீக்கிரமாக வளரணும் அப்படின்னா கட்டிங்ஸ் மெத்தட் தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் பூக்கள் பூத்து முடிஞ்சதுமே இந்த மாதிரியான விதைகள் வந்து உருவாகுங்க. இது வந்து பச்சை விதை. இப்போ தான் வந்து விதைகள் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இது வந்து நல்லா காஞ்ச விதை. ஸோ இந்த மாதிரி விதை வந்து வைக்க விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து செடிகள் வந்து பூக்கள் பூக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த விதைகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து பறித்து எடுத்துட்டோம் அப்படின்னா தான் அந்த எனர்ஜி ஃபுல்லாமே அடுத்த மொட்டுக்கள் வச்சு அடுத்த கிளைகள் வச்சு அதுக்கான மொட்டுக்கள் வைக்கிறதுக்குள்ள அடிக்கடி உங்களுக்கு வந்து ரெகுலராக பூக்கள் வச்சுட்டே இருக்கும். ஸோ முக்கியமாக டிசம்பர் கனகாம்பரம் பூக்கள் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி விதை வைக்க வச்சுட்டிங்க அப்படின்னா விதை வந்துருச்சு அப்படின்னா பெருசாக வந்து பூக்கள் பூக்காது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதை வந்து கட் பண்ணி விடும்போது தான் உங்களுக்கு வந்து ரெகுலராக பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். செடியும்